ஹலோ! எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி கிராட்டிட்யூட் பற்றி இன்னும் கொஞ்சம் பேசலாங்களா? நான் கிராட்டிட்யூட்ஸ் பற்றி சில வீடியோஸ் போட்டிருந்தேன். பட் இருந்தாலும் சில விஷயங்கள் சில சில பேர் கூட பேசிகிட்டு இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக நிறையா தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுங்க. இப்போது ஒரு ஒரு வீட்டில் ஹவுஸ் கீப்பிங்கில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தப்போ, அந்த பொண்ணு என்ன சொன்னாங்கன்னா, அவளை ரொம்ப சின்ன வயசுலே லைக் ரொ சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஷி வாஸ் 15 அந்த மாதிரி ஏஜ்லேயே ஆக்சுவலி அந்த மாதிரி பண்ணிட்டாங்க சீக்கிரம். அதனால அவள் அவங்க அம்மா அப்பா கிட்ட ரொம்ப கோவமாக இருக்கிறாங்க இன்னும். ஆக்சுவலி அதுவும் ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா, ஹீ இஸ் அன் ஆல்கஹாலிக் அண்ட் நவ் ஷி ஹேஸ் 2 சில்ட்ரன். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தம்பிங்க இருக்கிறாங்க. அவங்க தேர் ஸ்கூலுக்கு உருப்படியாக போகல அவளோட தம்பிங்க. ஸோ இவ என்ன சொல்கிறான்னா, ஷி கீப்ஸ் கம்ப்ளைனிங் தட் அவங்க அப்படி தான், அவங்களோடது மட்டும் தான் பார்ப்பாங்க, என்னைய விட்டுட்டாங்க, நான் வேணும்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். இந்த காலத்தில் திஸ் ஷுட் நாட் பி அலவுட் ஸ்ட்ரிக்ட்லி அப்படின்னாலும், இப்போ முடிஞ்சு போன விஷயங்கள் பற்றி பேசுகிறத விட, நம்ம எதெல்லாம் நமக்கு நல்லது நடந்திருக்கு ஆர் அவங்க நல்லது நமக்கு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத யோசிக்கிறப்போ, நமக்கு இன்னும் கொஞ்சம் அது நல்ல வைப்ரேஷன்ஸ் கொடுக்கும் இல்லைங்களா? சரி, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. இப்போது அதில் நம்ம எழுது நல்லது பண்ண முடியும். இப்போ தம்பிங்களும் படிக்கலைன்னா, நீ அக்கா தானே, நீ படி, ஸ்கூலுக்கு போ, அப்போ தான் நல்லதெல்லாம் சொல்ல மாட்டியா அப்படின்னா, அதெல்லாம் கேட்க மாட்டாங்கங்க. அவங்களோட எங்கள் அம்மா அப்பாவும் விட்டுட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு அவங்கள்ட்ட ஒரு ஃபோனை கொடுத்துட்டாங்க. இப்போ எல்லாத்துட்டையுமே ஃபோனை கொடுத்துட்டு தே ஆர் ஸ்பாயிலிங் த சில்ட்ரன் ஆல்சோ. என்ன ஜஸ்ட் வி நீட் டு டீச். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தட் நம்ம சின்ன வயசுலேருந்தே நன்றி சொல்கிற பழக்கம் நம்ம சொல்லிக் கொடுக்கணுங்க குழந்தைங்களுக்கு. பிகாஸ் இப்போ உள்ள ஜென்ரேஷன் தேர் நாட் ஈவன் ஃபீலிங் இட். எது இல்லையோ தே ஆர் ஃபோக்கஸிங் மோர் ஆன் வாட் தே ஆர் நாட் ஹேவிங். இந்த பொண்ணுக்கிட்டே நான் கேட்டேன். சரி, அவள் அன்றைக்கி ரொம்ப ஷி வாஸ் வெரி டயர்ட். அண்ட் அப்போது அவங்கள்ட்ட கேட்குறப்போ ஷீ டோல்ட் தட் அவங்க உட்காந்து சாப்பிடணுன்னு ஆசைப்பட்றாங்க. யாரும்மா பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லா வீட்லேயும் அவங்க அம்மா தான் உட்காந்து குழந்தைக்கு சாப்பாடு போடுவாங்க. ஒரு வயசு ஆனதுக்கப்புறம் நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும். வி ஷுட் பி ரெடி டு டேக் கேர் ஆஃப் ஆர் செல்ஃப். நம்மளும் நம்ம அம்மா அப்பா பார்த்துக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னப்போ, ஆமாம் போங்கம்மா அப்படின்ற மாதிரி சலிச்சுக்கிட்டாங்களே தவிர, அப்போ நான் அதான் கேட்டேன், பிறந்தோடனே இப்போது நிறைய நடக்குது இல்லைங்களா? இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஆக்சுவலி. பிறந்தோடனே கொண்டு போய் குப்பையிலலாம் போட்டுடுறாங்க. அந்த மாதிரி ஒன்று போடல, இல்லை இருக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, போட்டுக்கிறதுக்கு துணிமணி கொடுக்குறாங்க. ஸோ நீ அந்தளவுக்காச்சும் உன்னைய வளர்த்து விட்டாங்களேன்னு சந்தோஷப்படு. பட் இப்போ முடிஞ்சு போன விஷயங்கள்லேயே ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு இப்போ உன்னால் என்ன பண்ண முடியும்? இப்போ வீட்டுக்காரரை அவங்களும் திட்டதாம்மா செய்கிறாங்க அப்படின்னா, அது இருக்க தான் செய்யும். நம்ம குழந்தைய நம்ம நல்லா வளர்த்து ஒருத்தவங்கள்ட்ட கொடுக்குறோம், பட் ஹீ இஸ் நாட் டேக்கிங் கேர் ஆஃப் தெம் வெல் அப்படின்னா, எல்லா அம்மா அப்பாவுக்கும் இருக்கிற கோவம் தான். ஸோ நம்மளால் என்ன செய்ய முடியும்னா, we can try to talk with a husband who's ready to listen, or we can go to a counselor, ஒரு இப்போ நிறையா ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் இருக்குது, அங்கே போய் ட்ரை பண்ணலாம் அவங்கள மாற்றுறதுக்கு. அது மாதிரி அக்கான்றது அம்மாவுக்கு அடுத்த ஸ்தானம் இல்லைங்களா? அப்போது அவங்களையும் அக்கா தான் இப்போ தம்பிங்களையும் படிப்பு முக்கியமா, ஒரு எந்த ஒரு ஏஜ்லேயும் படிப்பு நம்ம கூட இருக்கிறது ஒரு பலம்னு சொல்லி சொல்லி கொடுக்கணும் இல்லைங்களா? நிறைய இருக்குங்க. நானே பார்த்திங்கன்னா சின்னதுலலாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். எங்கள் அப்பா எனக்கு அது வாங்கி கொடுக்கல. அந்தந்த ஏஜில் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறோம், நம்ம கூட என்னென்ன இருக்குது, பக்கத்தில் உள்ளவங்கள்ட்டலாம் பேசும்போது அவங்கள்ட்டலாம் இருக்குது, நம்மக்கிட்டலாம் இல்லை. எங்கள் வீட்டில் அப்போ டிவியில் கேபிள் கனெக்ஷன்லாம் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் பெரிய விஷயமா இருந்துச்சு எங்களுக்கு. அவள்லாம் ஏதோ படம் நாடகம்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது நமக்கு ஒன்றுமே தெரியலையேன்ற உட்காந்துருக்கப்போ வி ஹேட் தட் இது. சரி, நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ட்டு. இந்த ஏஜ் வரும்போது தான் நமக்கு உணர முடியுது ஹவு மச் தே ஹேவ் கிவன் டு அஸ். அது நம்ம உணர ஆரம்பித்தோம்னா, and God will also help us to serve them more. Let us have some gratitude in life, and especially
the people with whom you have been associated from a very very small age. இதுதான் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேங்க. நன்றி.